இப்போ சபையில் இருக்கிற அநேகர் வேதத்தை படிக்கிறது குறைஞ்சு போச்சு, ஜெபிக்கிறது குறைஞ்சு போச்சு, தேவனை தேடுகிறது குறைஞ்சு போச்சு. சபைக்குள்ள சரியா போகிறது இல்லை, ஆன்லைன்லேயே எல்லாம் பார்த்துக்கிறாங்க, யூடியூப்லேயே எல்லாமே இருக்கிறன்ற நிலைக்கு சபை தள்ளப்பட்டு இருக்கு. இது ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். அங்கிள், இப்போ கிறிஸ்டின் யூடியூபர்ஸ் இருக்காங்க அங்கிள், பாஸ்டருங்க சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறாங்க அங்கிள். அது இப்போது ரொம்ப சிலது பாஸ்டர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, சிலது கிறிஸ்டின் யூடியூபர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, சிலது கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது அங்கிள். இப்போ இதனால் யூடியூப்பில் ரெண்டு மெசேஜும் நம்ம பார்க்குறதுனால ரொம்ப யூத்ஸுங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அங்கிள். பாஸ்டர் சொல்கிறது கேட்குறதா இல்லை கிறிஸ்டின் யூடியூபர்ஸ் பேசுகிறது கேட்குறதா? ஆமாம் அங்கிள், அதுபோல் ஒரு தடுமாற்றம். ஓகே மனோஜ், ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். பவுல் தெளிவாக சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். யூடியூப்பில் நம்மளும் பேசுகிறோம், யூடியூபருங்க கிறிஸ்டின் யூடியூபர்ஸ் 1008 பேர் இருந்தாலும் இப்போ என்னுடைய தகப்பன் படித்தது 8ஆம் வகுப்பு தான், அப்படி வச்சுக்கோமே. ஆனால் எங்கள் அண்ணெல்லாம் பெரிய அளவில் அவன் படிச்சிருக்கான். அவன் பெரிய அளவில் படித்ததுனால, எங்கள் அப்பா 8ஆம் கிளாஸ் படித்ததுனால அவன் என்றைக்குமே எங்கள் அப்பாவுக்கு அப்பா ஆக முடியாது. எங்கள் அப்பா தான். அதே போல் தான் ஆண்டவர் கிருபையில் நானும் படிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எங்கள் அப்பா தான். ஒருவேளை போதகர்கள் பிரசங்கம் பண்ணுகிறது சரியான தியாலஜிக்கல் நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் தட் மேன் ஆஃப் காட். அந்த தேவ மனுஷனுக்கு மாற்றமாக எந்த யூடியூபரும் வர முடியாது. ஆகவே தான் பவுல் தெளிவாக சொல்கிறார், 16,000 உபாத்தியர்கள் டீச்சர் உங்களுக்கு இருக்கலாம், thousands ஆஃப் டீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எல்லோரும் உங்களை பெற்றெடுக்கலையே. சிம்பிளாக சொல்கிறார், உங்களை ஆவியில் பெற்றெடுத்தவன் நான் என்று. பாஸ்டர்களுக்கு சமமாக யாரும் வர முடியாது. உதாரணத்திற்கு நம்ம சபையில் ஒரு தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட் ஐசியூவில் அட்மிட் ஆகப்பட்டு இருக்கிறாரு. அவர் நம்ம சபையை சாராதவர். இருந்தாலும் அந்த குடும்பம் மிகவும் வேதனையில் போகிறதுல எங்களுக்கு நிம்மதி கிடையாது. சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை, எதை செய்கிறதுக்கு ஒரு மனசு இல்லை. ஏன்னா ஒரு பிலீவர் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வேதனைப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலும் கைமா இருக்காங்க. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், உபாஸ் எடுத்து ஜெபிக்கிறோம், நம்மால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ முயற்சி செய்கிறோம். என்ன சொல்ல வருகிறேன், ஊழியர் என்பது ஒரு தகப்பன் போன்று, மெய்ப்பர். அங்கே தான் பாஸ்டர்ன்ற வார்த்தையை வருது கிரேக்க பதத்தில், ஒரு மெய்ப்பர். அப்படி இருக்கும் பொழுதே முன்னாடி நான் சொன்னது போல் தியாலஜிக்கல் நாலேஜ் குறைவாக இருந்தாலும் அக்கறையோட ஜனங்களை நடத்துகிற ஒரு அவர் தான். யூடியூபர்ஸ் சில பேர் படிச்சிருக்கலாம், படித்து நன்றாக அவங்க பேசுகிறவர்களாக இருந்தாலும் அல்டிமேட்டாக எந்த டவுட் இருந்தாலும் பாஸ்டரை கேட்டு புரிந்து கொள்வது மிக நல்லது. அதனால தான் சில பேர் கொஸ்டின் நம்ம சேனலில் எழுப்புவாங்க. அதற்கெல்லாம் பதில் அவங்க பாஸ்டர் தான் சொல்லணும். அந்த இடத்துலேருந்து நான் பதில் சொல்கிறதே இல்லை. நம்மளுடைய வார்த்தை ஏதாச்சும் அவங்களுக்கு அதில் ஒரு டவுட் இருந்தால் அதை நம்ம கிளியர் பண்ணுறோம். பட் பாஸ்டர் செய்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதில்ல. அதனால தான் இப்போது ரீசெண்டாக டைரெக்டாக சண்டே சர்வீஸ் என்ன பண்ணுறதில்ல, லைவ் பண்ணுறதில்ல. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா வீட்டில் இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, சர்ச்சுக்கு கூட போகிறதில்ல. அது ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு மிகவும் ஆபத்தானது. நமக்கு வியூவர்ஸ் வராங்கன்றதுனால தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதற்கு ஒரு தடையை நம்ம இருந்துடக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரையிலும் பாஸ்டருங்க ரொம்ப முக்கியம். அவங்க டவுட் இருந்தால் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதெல்லாம் அங்கே கேட்டால் இது ஒரு குழப்பமாக தான் முடியும். அங்கிள், கிறிஸ்டியன் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க அங்கிள். இப்போ இவங்களோட சேனல் நாங்கள் பார்க்கணுன்னா எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் அங்கிள்? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அங்கிள், இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அங்கிள். அதாவது எந்த கிறிஸ்டின் யூடியூபர்ஸை நாங்கள் பார்க்குறது, அதுதான் கேள்வி. ஓகே, சிம்பிள். என்னை பொறுத்த வரையிலும் நான் பார்த்த வரையில் இந்தியா லெவலில் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு பெண்டகாஸ்ட் அந்த ஒரு சாராம்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேசுவோம். இன்னொரு பிரதரன் அந்த ஒரு ஃப்ளேவர் அவருக்குள்ளே இருக்கும், அப்படி பேசுவார். அதனால தான் எங்கள் ஐயா சொல்லுவார், தீர்க்க தரிசனமே சொன்னாலும் சொல்லுகளுடைய அந்த ஒரு ஸ்டைல் அதில் வந்துடும்னுவார். அதுக்கு ஒரு உதாரணம் பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். எங்கள் ஐயா பேர் தியாலஜின்னு கிடையாது, இருந்தாலும் அவர் பாருங்கள், அவர் பேசுகிற அந்த ஞானம் மண்ணு கப்பில் காஃபி குடித்தா அந்த வாசனையோடு தான் வரும். ஸ்டீல் டம்ளரில் குடித்தா அதுக்கு தகுந்த போல் அந்த ஒரு தன்மை தெரியும் டீயிலேயே. அதே பேப்பர் கிளாஸ் இப்போ இருக்கல, யூஸ் அண்ட் த்ரோ, அதில் குடித்தா அதே டீ தான்,
அதனுடைய ஒரு சாராம்சம் வரன்றது போல் என்னை பொறுத்தவரையிலும் இந்தியா லெவலில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. டினாமினேஷன் மென்டாலிட்டியோடு தான் எல்லாமே இருக்கிறாங்க, செயல்படுறாங்க. இப்போ லுத்ரன் பேசினார்னா அந்த ஒரு சாராம்சம், ஒன்எஸ் பெண்டிகாஸ்டல் பேசினா அந்த ஒரு சாராம்சம், பெண்டிகாஸ்டல் பேசினா அந்த ஒரு சாராம்சம். அப்படி தான் இருக்கே தவிர ஒரு ஹோலிஸ்டிக்காக இது டினாமினேஷனுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய வார்த்தையை நம்ம போதிக்கணும், யார் எப்படி இருந்தாலும் நம்மலாம் தேவனுடைய சபை பாடி ஆஃப் கிரைஸ்ட்ன்ற ஒரு அப்ரோச் வந்து இன்னும் டெவலப் ஆகணும். அதுதான் என்னுடைய பார்வை. அங்கிள் தேங்க்யூ அங்கிள். ஆனால் யாரது பார்க்கக்கூடாது அங்கிள், இது சொல்லுங்கள் அங்கிள். இப்போ பார்க்குறது சொல்லிட்டீங்க, யாரது பார்க்கக்கூடாது அப்படி சொல்லுங்கள். பார் அபிஷேக், ஒரு சிம்பிள், தேவ வசனம் ஒன்று நம்மை உணர்த்தும், இன்னொன்று இது நமக்கு ஆரோக்கியமானது. இது ஔஷதம்னு சொல்லலாம், ஆரோக்கியமான, அதுதான் சவுண்ட் டாக்டரின் என்றோம், ஆரோக்கியமானது. இது நமக்குள்ளாக பக்தி விருத்தி உண்டாகும், கர்த்தரிடத்தில் நெருங்கி ஜீவிக்க செய்யும். யூ காட் இட். அப்போ நீங்கள் ஒருவர் இது பார்க்குறீங்கன்னா அந்த பக்தி விருத்தி உங்களுக்கு உண்டாகணும், ரியல் பக்தி விருத்தி. அடுத்தது கேட்கிற வார்த்தை உங்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். அதுதான் தீர்க்க தரிசனமானாலும் உணர்த்தப்படணும், பக்தி விருத்தி தான் அது. தேவ வார்த்தை முழுக்க தீர்க்க தரிசனம், ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும். இல்லை என்றால் நம்ம ஏதாச்சும் தவறே செஞ்சுருந்தாலும் அதை என்ன பண்ணும், அது சுட்டி காட்டும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அது. ஸோ அதுபோல் ஒரு எடிஃபிகேஷன் ஆகணும், சிம்பிள், அவ்வளோதான். அதுதான் முக்கியமானது. இப்போ யாரது பார்க்கக்கூடாது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனப்பான்மை இருக்குது. பட் இது நமக்கு ஆகுதா, ஒரு சேனல் பார்க்கும்போது அந்த பக்தி விருத்தி ஆகுதா? ஸோ அவங்க பேசும்போது வேத வசனத்தின்படி இருக்கா, இல்லை அவங்களுடைய, அதுதான் சொன்னேன், அந்த டினாமினேஷனல் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. அங்கிள் அப்போ வியூஸ் நிறையா வருதுங்களே, அப்போ பிடிச்சதுனால தான் அங்கிள் பார்க்குறாங்க. அப்போது வியூஸ் வரும்போது நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம் தான் அங்கிள். கிறிஸ்டியன் யூடியூபர்ஸ் அதிகமான வியூஸ் வர்றதுனால அதை நம்ம பார்க்கலாம். அதாவது உன்னுடைய வார்த்தை, இப்போது ஜனங்க ஒரு கிறிஸ்டின் யூடியூபரை விரும்புகிறாங்க, அவர் செய்தி சரியாக இருக்குது, அதனால தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, வியூஸ் நிறைய இருக்குது, அதனால் அவரது பார்க்கலாமா? பியூட்டிஃபுல் தாட், குட் தாட், பட் நாட் கரெக்ட் தாட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவில் பிரதர் ஜஸ்டினை குறித்து எதுவுமே நம்ம பேசலை. இந்த வீடியோவில் பிரதர் டி ஜெகன் அவர்களை குறித்து எதுவுமே நம்ம பேசலை. கவர் பேஜில் இருவர் ஃபோட்டோ மட்டும் நான் போடுறேன். நம்முடைய வியூஸ் கணிசமாக சொல்ல போனால் ஒரு 1500 2000 தான் நம்முடைய வியூஸ் இருப்பாங்க, நம்முடைய வியூவர்ஸ். ஆனால் இன்றைக்கு இந்த பிக்சரை போட்டதுமே குறைந்தது அந்த 5000 மேலே போயிடுவாங்க, 10,000 கூட வரலாம். இதை நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். புரிந்து கொள்ள வேண்டும், ஜனங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், பிரதர் ஜஸ்டின் நான் போடும்போது பிரதர் ஜஸ்டினுடைய ஆதரவாளர்கள், அவங்க பிலீவருங்க, அவருடைய செய்தி விரும்பி கேட்குற சில ஆட்கள் இருக்காங்களே, அவங்க வந்து கேட்பாங்க, ஏன்னா நம்ம ஆள் வந்துட்டு இருக்காரு இந்த கவர் பேஜில்னு. சிலர் அவரை வெறுக்கிறாங்க பாருங்கள், அந்த உபதேசம் சரியில்லைன்னுட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன இந்த பாஸ்டர் வந்து அவருக்கு எகென்ஸ்டாக பேசுகிற போல் இருக்குன்னு பேசுவாங்க. இவங்க 2 பேருக்கும் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு எண்ணம் இருக்காது. இப்போ நான் அவர் பேசுகிறது தவறுன்னு போதோ இந்த கூட்டம் என்ன செய்யும், நீங்கள் கரெக்டுன்னு. நீ இந்த கூட்டம் என்ன பண்ணும், என்ன பண்ணும், பேசும், நீங்கள் பேசுகிறது தப்புன்னு. அதே போல் பிரதர் ஜெகன், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரகசிய வருகை என்பது பைபிள் சப்போர்ட் பண்ணல, அப்படி ஒன்றும் இல்லை, அந்த கிறிஸ்துன்றதும் வேறு, இது கிடையாது அப்படின்ட்டு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதாரணம் தான் இது. அப்படி சொல்லும் போதோ இதை நம்புகிறவர்களாம் எனக்கு விரோதமாக எழும்பிடுவாங்க. இப்போ ஜனனுடைய மனநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்தை பேசும்போது இந்த கோஷ்டியெல்லாம் என்ன பண்ணுது, ஏய் அது இல்லை அதனால் பார்க்க வராங்க, இந்த கோஷ்டி எஸ் அதனால் பார்க்க வராங்க. சிம்பிளாக சொல்கிறது சத்தியத்துக்குன்னு இல்லை. அதனால் இப்போது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், இருவருடைய ஃபோட்டோவை போடுறேன், இருவரை குறித்து நான் எதுவுமே பேசலை, உதாரணத்துக்கு. ஸோ இதுபோல் சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபோட்டோ போட்டால் தான் நமக்கு வியூவர்ஸ் வரோன்னுட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டெப் எடுத்து அவங்க ஏதோ ஒன்று பேச போகிறாங்க, வியூஸ் நிறைய வராங்க, அதை வச்சு அவங்க வீடியோ கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. சில பேருடைய மனநிலையை மற்றவங்களை அட்டாக் பண்ணணும், குத்தினே இருக்கணும். ஒன்று, இந்த பெண்ணு கொடுத்துக்கப்பட்ட நோக்கம் குத்துறதுக்கு இல்லை, எழுதுறதுக்கு. ஏதோ ஒரு கொசு வந்து உக்காருது, டப்புன்னு அடிச்சுட்டு எழுதுகிற வேலை பார்க்கணும், கொசு அடிக்கிறது நம்ம வேலை இல்லை. யூ காட் இட்.
ஸோ அப்போ வியூஸை பார்த்து சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு நான் விரும்புகிற சில ஸ்காலருங்க 500 கூட தாண்டாது வியூஸ். ஆனால் அவங்க பெரிய பெரிய புத்தகத்தை எழுதியிருப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் சரியாக இருக்கும். சில பேர் ஒளறிட்டு இருப்பாங்க, அவங்கள லட்சக்கணக்கான ஜனங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உருவத்தை பார்த்து எடை போட முடியாது. அதுதான் கண்ணுக்கு நல்லா இருக்கிறது வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது, வாய்க்கு ருசியாக இருக்கிறது உடம்புக்கு நல்லா இருக்காது. அதுபோல் வியூஸ் நிறைய வராங்கன்னுட்டு நம்ம பார்க்கக்கூடாது. யூ காட் இட் அங்கிள்? இப்போது சில யூடியூப் சேனலில் வந்து வெறும் வர்ஷிப் சீரிஸ் மட்டுமே போடுவாங்க அங்கிள், தேவ செய்தி இருக்காது. சில யூடியூப் சேனலில் தேவ செய்தி இருக்கும், வர்ஷிப் இருக்காது அங்கிள். ஸோ இப்போது சில இதில் 2 சேர்த்து லைவும் பண்ணுவாங்க அங்கிள். சில பேர் வந்து இப்போது வர்ஷிப்பே ஃபாலோ பண்ணுறாங்க, வெறும் வர்ஷிப்பே மட்டுமே வாட்ச் பண்ணுறாங்க அங்கிள். தேவ வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. தேவ செய்தி கொடுக்கும்போது ஆராதனைக்கு சிலர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சிலர் ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவே பேசுவாங்க. தேவ செய்தியா இல்லை அது மோட்டிவேஷ்னலே தெரியல, ரெண்டுமே கலந்த மாதிரி பேசுகிறாங்க அங்கிள். இப்போ இதனால் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது அங்கிள். இதனால் வந்து எந்த டைப் நம்ம பார்க்குறதுனும் புரியல, இன்னொன்று எதை நம்புறதுனும் புரியல. உன்னுடைய 3 கேள்விடா. ஒன்று வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ், இன்னொன்று வெறும் ஓஷிப்பை மட்டும் விரும்புகிறவங்க, இன்னொருத்தர் தேவ செய்தி என்ன இருக்குன்னு கேட்க பார்க்குறவங்க. கர்த்தர் பிரஸ்தாபித்த எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். முக்கியத்துவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு தான். அடுத்தது தேவனை ஆராதிப்பது மிகவும் முக்கியம். அதை நம்ம ஆராதனை செய்யணும். அங்கே தான் தப்பு நடக்குது. ஒரு காலத்துலலாம் முழங்கால் படிட்டு தேவனை ஆராதிப்பார்கள் காலையில். இப்போ அப்படி இல்லை. காலையில் காஃபி போட்டு இங்கே தேவதூதான ஆனவரை ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டி ஆனவரை ஸ்தோத்திரம், இப்படி டிவியில் போட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காஃபி போட்டுன்னு டீயை போட்டுன்னு உடுப்பை தோச்சிட்டு இப்படி போய்ட்டு இருக்க காலம். வர்ஷிப்புன்றதை நாம் தேவனுக்கு ஏற எடுக்கிறது, யூடியூப்பில் பார்த்துட்டு உக்காந்துக்கிறது இல்லை. அதுதான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, பாட்டை கேட்குறதுல இருந்துடாதீங்க, பாட்டை பாடுங்க. பாட தெரிலனாங்களோ பாடுங்க, அதில் தான் தேவன் மகிமைப்படுகிறார். நீங்கள் பாடணும். அதே உட்காந்து வர்ஷிப்பை நான் இன்வால்வ் ஆகிறேன்ட்டு அதே எப்படி பாடுறாங்கன்னு கேட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுறதை பாருங்கள். நீங்கள் பாட ஆரம்பிங்க, நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிங்க. அதுதான் முக்கியமானது. அடுத்தது சில மோட்டிவேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வருதுன்னா பாசிட்டிவ் கன்ஃபெஷன் இப்படி இருந்து வந்து. நார்மன் என்ற ஒரு ரைட்டர் இருந்தார், என்கிட்ட கூட அவருடைய புத்தகம் இருக்குது. நானும் விரும்பி படிப்பேன். ஒரு காலம் வரும்போது அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா வெறும் பாசிட்டிவாகவே இருக்கும். ஃபெய்த் வேறு, பாசிட்டிவ் திங்கிங் வேறு. ஃபெய்த் வந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வரும், வேறு வாய்ப்பே இல்லை. அடுத்தது தேவனுடைய வார்த்தையின் மூலம் தேவன் மேலே வைக்கிறது தான் விசுவாசம். இது 2 தவிர விசுவாசத்தை எங்கேயுமே வைக்க முடியாது. நான் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறேன் சொல்லவே முடியாது, நான் வந்து ஜோர்டனை விசுவாசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் விசுவாசத்தை தேவன் மேலேயும் தேவனுடைய வார்த்தையின் மேலே தான் வைக்க முடியும். ரூட் இது தான், ஃபவுண்டேஷன். நான் அபிஷேகம் நம்பலாம், நான் மனோஜை நம்பலாம், நம்பிக்கை வேறு. ஹோப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபெய்த். ஃபெய்த்ன்றது காடுனுடைய வேர்டு மேலேயும் காடு மேலே தான் வைக்க முடியும். இந்த கண்ணாடியை வந்து கண்ணில் தானே போட முடியும், இதை தூக்கி நான் எங்கேயும் கழுத்துலலாம் மாட்டவே முடியாது, அது சரிப்பட்டு வராது. அதே போல் ஃபெய்த்ன்றது காடு மேலே அவர் வேர்டு மேலே தான் வைக்க முடியும். பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றது எப்படின்னா அது உன் ஆசையிலேருந்து வர்றது, இல்லை மனுஷர் சொல்லுகிற வார்த்தையின் மேலே வைக்கிறது. அதுக்கு எந்த ரூட்டும் இல்லை. அதுக்கு ரூட்டு மனுஷனோட வார்த்தை, உனக்கு இருக்கிற சில ஆசைங்க தான். இப்போ இந்த பாசிட்டிவாலாம் சில பேர் பேசுகிறாங்க பாருங்கள், எதில் எடுத்தாலும் இவங்க வந்து பாசிட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கும் கர்த்தரோட வார்த்தைக்கு சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுங்க. இந்த பாசிட்டிவ் வார்த்தை, இந்த மோட்டிவேஷனால் கேட்குறவங்க, நீங்கள் ஒரு சைக்காலஜி நல்லா படித்தவங்க, சைக்காட்ரிஸ்ட்டு போய் கேட்டிங்களா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அவங்களாம் உருப்பிடவே மாட்டாங்க அது கேட்குறவங்க. ஏன்னா ஒன்று நீங்கள் கேட்டிங்களா அடுத்தது இன்னொன்று கேட்க பார்ப்பீங்க. அப்போ உங்கள் மைண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், அலமோதிட்டே இருக்கும். தேவனோட வார்த்தை அப்படி இல்லை, இது ஜீவன் உள்ளது, இதை டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரோம். அது சும்மா ஐஸ்கிரீம் போல் அந்த டைமுக்கு இருக்கும். அடுத்தது இன்னொன்று குலாப் ஜாம் கிடச்சா அதை சாப்பிட்டுடுவாங்க. இதுதான் மோட்டிவேஷன். என்ன கிடைக்குது அந்த டைம், அது தேவனோட வார்த்தையோட ஒத்து வர முடியாது. ஸோ சிம்பிள், தேவனோட வார்த்தை கேளுங்க, ஓஷிப்பு நீங்கள் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த மோட்டிவேஷன்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். கர்த்தரோட வார்த்தை தான் மிக முக்கியமானது. அங்கிள் அப்போது யார்து தான் அங்கிள் யூடியூப்பில் பார்க்கலாம் நம்ம? ஜோர்டன், நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், மனசாட்சியோடு சொல்கிறேன். இந்த வாரம் முழுக்க எத்தனை அதிகாரம் நீ வேதத்தை படித்த? மனசாட்சியோடு சொல்லு, மைக்கில் சொல்லு. 1 தான் நீ படித்த. அது கூட ஃபேமிலி ப்ரேயரில் படிச்சிருப்பேன். தனிப்பட்ட விதத்தில் நீ படிக்கலை.
இதுதான் நம்ம பிரச்சனையே. நான் என்ன சொல்கிறேன், அந்த யூடியூபரை பார்க்கலாம், இந்த யூடியூபரை பார்க்கலாம், அந்த மனநிலையோடு இருக்காதீங்க. இப்படி சொல்லும் போது நமக்கும் வியூவர்ஸு குறைஞ்சி போவோம். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வேதத்தை எடுங்க, இதை படிங்க, இதன் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். ஸோ என்னுடைய சிம்பிள் அட்வைஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வாலிப பிள்ளைங்க கேட்குறதுனால சஜஷன் கிடையாது, அட்வைஸ்னால் நீங்கள் எடுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு ஒன்றையே பாருங்களேன், நீங்கள் இந்த வாரம் முழுக்க வேதத்தை படிக்கலை, அது ஒரு ஹெல்த்தி கிறிஸ்டினாக இருக்க முடியாது. அதனால் நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்பை பார்க்குறது இருக்கட்டும், அது இதை பாருங்கள் அதை பாருங்கள் நான் சொல்ல ஆசைப்படல. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், வேதத்தை படிங்க, அதுதான் முக்கியமானது. இதுதான் ஆவியும் ஜீவனமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டிலே பென்டெடூக் இருக்கும்போதுவே அப்போ எழுதப்பட்ட வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த வேதத்தின் மேலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ நம்மக்கிட்ட 66 புத்தகம் இருக்குது. இன்னும் எவ்வளோ விசேஷமாக நம்ம படிக்கணும். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் வேர்ட் ஆஃப் காட். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை குறித்து பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தை எடுங்க, வேதத்தை படிங்க, உங்களை வாழ வைக்கிற தேவனோட வார்த்தை. ஆமென்.